ஆமென். சங்கீதம் 107 43வது வசனம், அதுதான் இன்றைக்கு நாம செய்திக்கு ஆதாரமா எடுத்திருக்கிறோம். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஆமென். கிருபைகளை உணர்ந்து கொள்கிறவர்கள் என்கிற தலைப்பிலே இந்த செய்தியை, ஒரு தியானத்தை நாம் செய்ய இருக்கிறோம். உணர்வு, உணர்ச்சி என்பது தேவன் கொடுத்த ஒரு தன்மை. மனிதனுக்கு உணர்ச்சி என்பது தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அது சரீரத்திலும் ஆத்துமாவிலும் ஆவியிலும் உணர்ச்சி இருக்கிறது. உதாரணத்துக்கு, இந்த உணர்ச்சி இல்லைன்னா நமக்கு நிறைய விஷயங்கள்ல நம்ம தவறி விடுவோம். நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு, நிறைய குழப்பங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு, சில பிரச்சனைகளை போய் நம்ம அகப்பட வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க கவனிங்க, ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு அக்காவை பார்க்க போறீங்க. அவங்க சமையல் கட்டில் இருக்காங்க, தோசை. இந்த அக்காவை பார்க்க போகும்போது அவங்க தோசை பண்ணிட்டு இருக்கிறாங்க, தோசை சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க போய் பேசும்போது தோசை கல்லில் கையை வச்சு பேசுறீங்க. அக்கா நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுறீங்க. உங்களுக்கு உணர்ச்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு உணர்ச்சி இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம எவ்வளவா பேசுவோம், அரை மணி நேரம் பேசிட்டதுக்கப்புறம் கையெடுத்து பார்த்தா கையில் என்ன விழுந்திருக்கும்? ஓட்டை விழுந்திருக்கும், கை பொசுகி போய் இருக்கும் இல்லையா? ஆனால் நமக்கு உணர்ச்சி என்கிற ஒன்று ஆண்டவர் கொடுத்துருக்கிறதுனால அதை கிட்ட போனோடனே நம்ம என்ன செஞ்சிடறோம்? கையை எடுத்துடுறோம். இது தேவனே நமக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறாரு இந்த உணர்ச்சியை. இந்த உணர்ச்சி இருந்தால் தான் நல்லது. ஆமென். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது, அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யாரு? ஆமா, உணர்வோடு இருந்தாங்கன்னா, உணர்ச்சி சரியா இருந்துச்சுன்னா. இந்த குஷ்டரோகம் வந்தவங்களுக்கு உணர்ச்சி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்ல தீய பொருத்தி சரீரத்தில் வச்சா கூட அந்த இடத்துல சூடு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, இந்த குஷ்டரோகம் வந்தவங்களுக்கு. பார்த்தீங்களா? அப்போ இந்த உணர்ச்சி என்பது நமக்கு பல வகையில பயன்படும்படியாக அதை ஆண்டவரே நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த உணர்ச்சி என்பது சரீரத்தில் மட்டுமில்ல, அது எங்கேயும் இருக்கிறது, ஆத்துமாவிலும் இருக்கிறது, ஆவியிலும் இந்த உணர்ச்சி இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? ஆமென். உணர்கிறோம், பார்க்கும்போது தெரியுது, ஏதோ சரியில்லை, போக்கு சரியில்லை, வரத்து சரியில்லை, நடை சரியில்லை, உடை சரியில்லை, பேச்சு சரியில்லை, முகம் சரியில்லை இல்லைங்களா? முகம் சரியில்லை, ஏதோ ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா? அறிகுறி தெரியும், நம்ம உள்ள உணர முடியும், ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத உணர்கிறோம் சிலருடைய வாழ்க்கையில. அதுபோல சரீரத்தில் ஆண்டவரே சில உணர்வுகளை வைத்திருக்கிறாரு. காய்ச்சல் வருவது எதற்குன்னு சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு சரீரத்தில் பலவீனமோ வியாதியோ ஏதோ ஒரு குறையோ இருக்கிறத இந்த காய்ச்சல் தான் வெளிப்படுத்துகிறது. இந்த காய்ச்சலுக்கு வருவதுக்கு முன்னாடியே அறிகுறி வந்துடும். சரீரெல்லாம் ஒரு மாதிரி சோர்ந்து டயர்டாகி எப்போதும் போல இருக்க முடியாது, தலைவலி சிலருக்கு வருது, கொஞ்சம் படுத்தா நல்லா இருக்குன்னு தோணுன உடனே இதெல்லாம் ஒரு அறிகுறி, ஒரு உணர்ச்சி. ஏதோ நம்ம உடம்புல கோளாறு இருக்குது, ஏதோ நம்முடைய உடம்புல என்ன இருக்குது, கோளாறு இருக்குது அப்படிங்கிறத. இதெல்லாம் இல்லைன்னா என்ன ஆகும் நீங்க நினைச்சு பாருங்க. உடலுக்குள்ள ஏதோ ஒரு பாதிப்பு வந்துட்டு, கிட்னிலேயோ ஹார்ட்லேயோ வந்துடுச்சு, ஆனா உணர்ச்சியே இல்லை, அதுக்குரிய அறிகுறியே வரலன்னா என்ன ஆகும் பாருங்க இல்லையா? உடல்ல கொழுப்பு அதிகமாயிடுச்சு, சுகர் அதிகமாயிடுச்சுன்னு உடனே தலை சுத்து வருது. இதெல்லாம் என்னது? அறிகுறிகள், உணர்வுகள். இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? ஏதோ நம்ம வாழ்க்கையில மாற்றணும், எதையோ நம்ம வாழ்க்கையில கூட்டணும், எதையோ குறைக்கணும், எதையோ தவிர்க்கணும். ஆமென் இல்லையா? உணவோ நடையோ பயிற்சியோ ஏதோ ஒன்று நமக்கு அவசியப்படுகிற ஒன்றை நாம செய்யாமல் இருக்கிறோம், அல்லது அவசியம் இல்லாத ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுமதித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த உணர்வு, இந்த அறிகுறிகள் ஏன் வருகிறது? ஏதோ அபாய கட்டத்துக்கு போகுது வாழ்க்கை, ஏதோ ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்கு போகுது, அதை தடுத்து நிறுத்துவதற்காக இல்லைங்களா? இந்த உணர்வுகளை எல்லாம் கர்த்தர் தேவன் சரீரத்தில் வைத்திருக்கிறார். அதுபோல கவனிங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை. எல்லாரும் சொல்லுங்க, கிருபைகளை. ஆமென்.
கிருபையை உணர்ந்து கொள்ள முடியும், கிருபையை அறிந்து கொள்ள முடியும். ஆமீன். சங்கீதம் 36 அவர் சொல்றாரு, கர்த்தருடைய கிருபை வானங்களில் விளங்குகிறது. ஆமீன். கர்த்தருடைய கிருபை வானங்களில் விளங்குகிறது. ஆமீன். இஸ்ரவேலர் துதிக்கும் போது எப்படி துதித்தாங்க கர்த்தரை? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, மட்டுமில்லை எங்கும் உள்ளது, எல்லார் மேலும் உள்ளது. ஆமீன் சொல்லுங்க. கிருபையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும், தேவனை உணர்ந்து கொள்ள முடியும், தேவ அன்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அது உள்ள இருக்கிறது. ஆமீன். அந்த உணரக்கூடிய அந்த தன்மையை ஆண்டவரே உள்ள வச்சிருக்கிறார். நீங்க எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த தேசத்துக்கு போனாலும், எந்த மொழி எந்த இன மக்களை சந்திச்சாலும் அவங்களுக்குள்ளலாம் சில ஒற்றுமை இருக்கிறத நீங்க பார்க்க முடியும், நீங்க கவனிக்க முடியும். எங்கேயோ இருப்பாங்க, பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால இருப்பாங்க, அவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்காது. ஆனா அங்க போய் பார்த்தா அவங்களும் நம்மளும் செய்யறது ஏதோ ஒரு விஷயம் ஒரே மாதிரி இருக்கும். உடனே சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க நம்ம மூதாதியர், இங்க இருந்து அங்க போனாங்க, இங்க இருந்து இங்க வந்திருக்கலாம், நம்ம கலாச்சாரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது கிடையாது. காரணம் என்னன்னா, எல்லாரும் உள்ளேயும் ஆண்டவர் ஒரு தேவனை தேடுகிற உணர்வு, ஆமீன், மனசாட்சி என்கிற உணர்வு, ஆமீன், வாழ்க்கையை புரிந்து கொள்கிற ஒரு உணர்வை எல்லாருக்குள்ளும் அவர் வைத்திருக்கிறார். ஆமீன். பல இடங்கள்ல அது பவுல் ஒரு இடத்துல எழுதும் போது சொல்றாரு, அத்தேனே பட்டணத்துக்கு போகும்போது அங்கே ஒரு கோயில் இருக்குதான், அந்த கோயிலுக்குள்ள சிலையே இல்லையாம். அந்த கோயிலுக்குள்ள என்ன எழுதப்பட்டிருந்ததாம்? அறியப்படாத தேவனுக்கென்று ஒரு பலிபீடம் இருந்ததாம். கவனிக்கிறீங்களா? அப்போ அந்த மக்களுக்குள்ளேயும் என்ன இருந்திருக்கு? ஏதோ ஒரு தேவன் இருக்கிறாரு, காணக்கூடாத, காண முடியாத. அப்போ அந்த உணர்வு அவங்களை அந்த தேவனை தேட வைக்கிறது. கவனிக்கிறீங்களா? இது எல்லாருக்குள்ளேயும் இந்த உணர்வை, தேவனை தேடுகிற உணர்வை தேவனே வைத்திருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எஸ், கிருபை என்றும் உள்ளது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமீன். இல்லைங்களா? இந்த கிருபையை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமீன். இந்த கிருபையை பற்றியதான் பிரசங்கம். கிருபையை உணர்ந்து கொள்வது, கிருபையை புரிந்து கொள்வது, கிருபையை இன்னும் அறிந்து கொள்வது தான் இந்த பிரசங்கத்தின் நோக்கம். நீங்க கேட்கலாம், நீங்க கிருபை பிரசங்கியாரா? ஆமா, நான் கிருபை பிரசங்கியார் தான். கவனிக்கிறீங்களா? பவுல் எழுதுகிறார், அப்போஸ்தலர் 20:24 என்ன எழுதுகிறார் அப்படின்னா, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க நான் ஆசைப்படுகிறேன், நான் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன், என்னவென்றால் அவருடைய கிருபையின் சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆமீன். சுவிசேஷம் என்றாலே அது எதை பற்றியதுதான்? கிருபையை பற்றினது தான். கவனிக்கிறீங்களா? சுவிசேஷம் என்றாலே எதை பற்றினது தான்? கிருபையை சொல்லாம சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. ஆமீன். இயேசுவை பற்றி சொல்லணும்னா நீங்க எதைத்தான் சொல்லி ஆகணும்? கிருபையை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ அப்போ அந்த கிருபை, அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், அதை இன்னும் கற்றுக்கொள்ளணும். அதுதான் இந்த பிரசங்கத்தினுடைய நோக்கம். கவனிக்கிறீங்களா? இப்ப இதெல்லாமே, இந்த உணர்வு எல்லாமே சரீர உணர்ச்சியை பத்தி நான் பேசினேன் இல்ல, சரீர உணர்ச்சி அல்ல, ஆத்மாவிலும் இருக்கிற உணர்ச்சி அல்ல, அறிவினால் வருகிற உணர்ச்சி அல்ல, இது இருதயத்தில் உண்டாகிற உணர்வு. ஆமீன். இப்ப உதாரணத்துக்கு சங்கீதம் 90 நீங்க எடுங்க. சங்கீதம் 90 மோசே இப்படி பாடுகிறார். 12ஆம் வசனம், சங்கீதம் 90 12ஆம் வசனத்துல என்ன பாடுறாரு பாருங்க. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஆமீன். மோசே பாடுறாரு. இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கவனிங்க, இதில் நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை ஞான இருதயம். என்ன இருதயம்? இந்த ஞான இருதயம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பைபிள்ல எங்கெல்லாம் நீங்க பார்க்கிறீங்களோ, ஞானம், ஞானவான்கள், ஞானி, இதெல்லாத்துக்கும் அர்த்தம் என்னன்னா, அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மீனிங், அதனுடைய புரிந்து கொள்ளுதல் என்னன்னா, அர்த்தம் என்னன்னா, அதான் புரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல். ஆமீன். உணர்வடைதல். ஒரு காரியத்தை, ஒரு சம்பவத்தை, வரப்போகிறத, நடந்தத, முடிந்தத, சூழ்நிலைய, வாழ்க்கைய, இதெல்லாம் அறிந்து புரிந்து கொள்வதற்கு பெயர் தான் என்னது? ஞானம். ஆமீன். ஞான இருதயம். என்ன சொல்றாரு?
ஞான இருதயம் உள்ளவர்கள், புரிந்து கொள்ளுகிற இருதயம் உள்ளவர்கள், அறிந்து கொள்ளுகிற இருதயம் உள்ளவர்கள், உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்கள். ஆமீன். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஞான இருதயம் தந்து ஆசீர்வதிங்கப்பா. ஆமீன். புரிந்து கொள்ளுகிற, உணர்ந்து கொள்ளுகிற, அறிந்து கொள்ளுகிற இருதயம் தாங்கப்பா. ஆமீன். இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் நீங்கள் பாக்கியவான்கள். ஆமீன். காண்கிற கண்கள், கேட்கிற காதுகள், அப்புறம் உணர்ந்து கொள்ளுகிற இருதயம். ஆமீன். அதான் ஞான இருதயம். இங்க என்ன சொல்றாருன்னா, அதாவது எல்லாரும் நாட்களை எண்ண முடியாது. யாருக்குமே நாட்களை என்னது கிடையாது, முடியவே முடியாது. இந்த கூட்டத்துக்கு மட்டும்தான் முடியும். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, 40 வருஷம் நீங்க இந்த ஊர்ல சுத்துவீங்க, இந்த வனாந்தரத்துல என்ன செய்வீங்க, சுத்துவீங்க. 40 வருஷம் நீங்க சுத்தி ஒவ்வொருத்தரா செத்து முடிஞ்ச பிறகு, இங்க இருக்கிற எல்லாரும் செத்த பிறகு கானான் தேசத்துக்குள்ள போவோம், புதிய உங்களுக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் போவாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஆண்டவர் சொல்லி 39 வருஷம் ஆச்சு. அந்த 39வது வருஷத்துல ஒருத்தன் இன்னும் வாழ்றான்னா அவனுக்கு தெரியும், நான் இன்னும் 1 வருஷம் தான் வாழ போறேன்னு தெரியும். உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? இல்லையா? அவன் 36வது வருஷத்துல இருந்தான்னா அவனுக்கு தெரியும், ஒருவேளை இன்னும் 4 வருஷம்தான், அதுக்கு மேல கண்டிப்பா எனக்கு என்ன கிடையாது, வாழ்க்கை கிடையாதுன்னு இவங்க மட்டும்தான் நாட்களை எண்ண முடியும். நம்மளாலலாம் எண்ண முடியாது. நம்ம நாட்கள்லாம் அவர் கரத்தில் இருக்குது. அது சங்கீதம் 31:15, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப இவங்களுக்கு என்ன தெரியுமா, இதுல என்ன சொல்றாருன்னா, இன்னும் 4 வருஷம் தான் இருக்கு, இன்னும் 5 வருஷம் தான் என் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கர்த்தர் பக்கமா உணர்வடைந்து திரும்பணுமா. ஆனா இவங்க திரும்பலையாம். சங்கீதத்துல அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த சந்ததியை நான் அரோசித்து 40 வருஷம் அவர்களை வெறுத்தேன், அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்கு என்ன இருதயம் இருந்துச்சு? இந்த 40 வருஷமா அவங்க என்ன செய்யலையாம், திருந்தலையாம், மனம் வருந்தலையாம், உணர்வடையலையாம். ஆண்டவரே எங்களை மன்னிச்சுங்க, ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, திரும்ப எங்களை கானான் தேசத்துல கொண்டு போங்கன்னு அவங்க என்ன செய்யலையாம், 40 வருஷத்துல கேட்கலையாம். அவங்க அதுக்கு பதில் என்ன கேட்டாங்க தெரியுமா? ஆண்டவரே தண்ணி இல்லை, ஆண்டவரே வெங்காயம் இல்லை, ஆண்டவரே இறைச்சி இல்லை, ஆண்டவரே சாப்பிட என்ன தரப்போகிறீர்? மோசே இந்த வனாந்தரத்தில் எங்களை சாகவா கொண்டு வந்தீர், கல்லை எறிவோம். மோசே என்ன செய்வோம், கல்லை எறிவோம். மோசையோடு மட்டும்தான் கர்த்தர் பேசினாரா, எங்களோடு பேச மாட்டாரா? இதுதான் அவங்களுக்கு பிரச்சனையா இருந்ததே தவிர, இந்த 40 வருஷத்துல அவங்க என்ன செய்யலையாம், உணர்வடையவில்லையாம். இந்த வேதனை யாருக்கு வந்துட்டு? மோசைக்கு வந்துட்டு. ஏன்னா மோசே தான் அவங்கள நடத்துகிற தலைவர். ஆண்டவர் சொல்லிட்டார், இன்னும் 40 வருஷம் இதுக்கு மேல நீங்க வாழ மாட்டீங்க, நீங்க கானானுக்குள்ளேயும் போக மாட்டீங்கன்ட்டாரு. அப்ப இந்த 40 வருஷமா இவங்களை நடத்தும் போது இவங்களுக்கு அதை பத்தி உணர்வு இல்லை. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசமும் புது புது பிரச்சனையா கொண்டு வர்றாங்க. என்ன பிரச்சனையை கொண்டு வர்றாங்க? தண்ணீர் இல்ல மோசே, தண்ணி தரப்போறியா, இல்லைன்னா நாங்க உன்னை கல்லெறியட்டுமா. அடுத்த மாசம் என்ன பிரச்சனை? வெறும் மன்னாவை கொடுத்து எங்களை கொல்லுவதற்கு இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்துட்டியா மோசே, ஒழுங்கா இறைச்சி தரையா, இல்லை உன்னை கல்லெறிந்து கொள்ளவா? அப்புறம் இப்படி ஒவ்வொரு பிரச்சனையா ஒவ்வொரு மாசம் கொண்டு வர்றாங்களே தவிர, கவனிங்க, கானானுக்கு கொண்டு வந்த அந்த நோக்கத்துக்கு, அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போக மாட்டேன்னு கர்த்தர் சொல்லிட்டார, அதை பத்தி கவலை இல்லாம இருக்கிறாங்களே. ஆண்டவரே இந்த புத்தியத்த ஜனங்களுக்கு, இந்த ஞானம் இல்லாத ஜனங்களுக்கு ஞான இருதயத்தை கொடுங்கப்பா. இவங்களுக்கு தலைவனா என்ன வச்சிருக்கிறீரே, நாட்களை எண்ணுகிற அறிவை இவங்களுக்கு கொடுங்கப்பா. இன்னும் 5 வருஷம் தான் இருக்கு, இந்த 5 வருஷத்துக்குள்ளேயாவது இவங்க மனம் திரும்பட்டும் அப்படின்னு இந்த மக்களுக்காக மோசே பண்ணின ஜெபம் தான் சங்கீதம் 90. கவனிக்கிறீங்களா? உணர்வே கிடையாது இந்த ஜனங்களுக்கு. என்ன கிடையாது? உணர்வே கிடையாது. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உணர்வுள்ள இருதயம் எனக்கு தந்ததுக்காக நன்றி, நன்றி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ இதுதான் இந்த செய்தியை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு. இது இன்னைக்கு இந்த செய்தி முழுவதுமே இன்னைக்கு ஒரு முன்னுரை தான், ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் உங்களுக்கு. கவனிக்கிறீங்களா? ஸோ அதை குறித்து நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். கிருபையை பற்றியதான உணர்வு. என்ன உணர்வு?
எல்லாரும் சொல்லுங்க, கிருபையை பற்றியதான உணர்வு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கவனிங்க, கிருபை இருக்கிறது, உங்களை சூழ்ந்து இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிக்கும் போது உங்க மேல கிருபை இருக்கிறது. நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது உங்க கூட கிருபை இருக்குது. உங்க பிள்ளைகளை நீங்க வளர்க்க நீங்க கஷ்டப்படுறீங்க இல்லையா, உங்க கூட கிருபை இருக்குது. ஆனா நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க பணம் சம்பாதிக்க வேலைக்கு போய் கஷ்டப்படுறீங்கல்ல, ஆனா உங்க கூட கிருபை இருக்குது. கவனிங்க, தேசத்துல பஞ்சம் வந்தது, ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த வருஷம் கர்த்தர் அவனுக்கு எத்தனை மடங்கு பலன் கொடுத்தார்? 100 மடங்கு பலன் கொடுத்தார். வசனம் சொல்லுகிறது, அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு வீடுகள், ஆஸ்திகள், வெள்ளி பொன்னுடைமைகள், வேலைக்காரர்கள்லாம் உண்டாகி பெருகிட்டே இருந்தானா. ஆமீன். அதுக்கு பேர் தான் கிருபை. அதுக்கு பேர் தான் என்னது? இந்த கிருபை அவன் புரிந்து கொண்டதுனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இப்ப நீங்களும் அதே மாதிரி போய் ஒரு வேலை செய்யும் போது, நீங்க அந்த சாந்து சட்டியை தூக்கும் போது, ஆமீன், நீங்க அந்த எலக்ட்ரிக்கல் வேலை செய்யும் போது, அல்லது நீங்க ஏதோ ஒரு வேலையை டீச்சரா இருந்து பாடம் சொல்லி கொடுக்கும் போது, ஏதோ ஒரு தொழில் செய்யும் போது, உங்களுக்கு அதுல சக்சஸா வர, அதுல நீங்க மிகவும் நிறைய 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொள்வதற்கு, ஆமீன், உங்க கூட கிருபை இருக்கு. என்ன செய்யணும்னு சொல்லி தரும். ஆனா அதை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ராத்திரி முழுவதும் மீன் பிடிச்சங்க, ராத்திரி முழுவதும் என்ன செஞ்சேன்? மீன் பிடிச்சேன், ஒரு மீன் கூட பிடிக்கல. இப்ப இந்த காலை வேளையில என் கூட கிருபை இருக்கிறது. கிருபையா இயேசு என் பக்கத்துல நிற்கிறார், என் படகுல நிற்கிறார். ஆமீன் சொல்லுங்க. பேதுருவுக்கு யார் நிற்கிறான்? படகுல நிற்கிறாரு. ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டு ஒரு மீன் கிடைக்கல. இப்ப இயேசு நின்று சொல்றாரு, பேதுருவே கொண்டு போ, ஆழத்துல நான் சொல்ற இடத்துல, ஆமீன், நீ வலைய போடு. அவன் சொல்றான், ஐயரே, ராத்திரி முழுவதும் நான் என்ன செஞ்சேன்? பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட கிடைக்கல. அது வேற, இப்போ உன் கூட கிருபை இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் மேல தயவு இருக்கிறது. ஆமீன். உன் கூட கிருபை, அந்த இயேசுவே முழு உருவமா நிற்கிறாரு. அவர் சொல்றதை செஞ்ச உடனே பாருங்க, அள்ளிட்டான் 2 படகு. ஆமீன் இல்லையா? தலைமுறை தலைமுறைக்கும், ஆமீன், நீங்க ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாக எல்லாத்தையும் அள்ள வைக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்க? சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சுங்க, அள்ள போறீங்க. 2 படகு நிறைய மீன் அள்ளது போல, ஆமீன், நீங்க என்ன செய்ய போறீங்க? அது இருக்குது உங்க கூட. நீங்க பிள்ளைகளை வளர்க்க, குடும்பம் நடத்த, பணம் சம்பாதிக்க, சரீரத்துல ஆரோக்கியமா இருக்க, எதிர்காலத்தை வெற்றியா நடத்த உங்க கூடவே என்ன இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் என்ன இருக்கிறது? ஆமீன். ஒவ்வொரு பிரச்சனையில உங்க கூட என்ன இருக்கிறது? ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது உங்க கூட என்ன இருக்கிறது? கிருபை. கிருபை இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, கிருபை இருக்கிறது. ஆனா அதை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள், ஆண்டவரே சொல்லுங்க, இயேசுவே என் கண்ணை திறந்தருளுங்கப்பா, இந்த கிருபையை புரிஞ்சு கொள்ள உதவி செய்யுங்க. ஆமீன். புரிந்து கொண்டா போதும், 100 மடங்கு 2 படகு நிரம்பு மீன், ஆமீன், இதெல்லாம் வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன செய்யும்? நடந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? புரியுதா? இப்ப கவனிங்க, ரோமர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இதெல்லாமே உங்களுக்கு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் தான். ரோமர் 1ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. அதுல ரோமர் புஸ்தகம்னாலே சுவிசேஷத்தை பற்றிய விளக்கம் தான் ரோமர் புஸ்தகம். 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லாத இருதயம். என்ன இருதயம் சொல்றாரு? அதை புரிஞ்சுக்கலாத. இப்போ உணர்வில்லாததுன்னா உங்களுக்கு புரியுதா? ஒரு மாதிரி இருக்கு, தலை ஒரு மாதிரி இருக்குது, கண்ணெல்லாம் சிவப்பாகுது, காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கு. டக்குன்னு போய் ஒரு பேராசிட்டமல் வாங்கிட்டு வா. டக்குன்னு போய் என்ன செய்ய? ஒரு பேராசிட்டமல் வாங்கிட்டு வான்னு சொல்றோம்ல, இல்லையா? இதை ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு அங்கே போய் நாளெல்லாம் என்ன செய்யும்?
வேலை செய்ய முடியாமல் கஷ்டப்படுவோம். அப்போ அந்த காலையிலே அது வரும்போது ஒரு பேராசிட்டமால் வாங்கி போட்டுட்டு இன்றைக்கி நான் வர மாட்டேன், as I am suffering from fever, ப்ளீஸ் யூ அக்செப்ட் மீ ஒன் டே லீவ் அப்படின்னு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு என்ன செஞ்சிடறோம், வீட்டில் இருந்துடுறோம் இல்லையா? இது உணர்வு. இந்த உணர்வு வந்ததுனால நம்ம போய் கஷ்டப்படக்கூடாது, வேலையில் போய் வேலை செய்ய முடியாமல் படிக்கிற ஸ்கூலில் போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு முன்னாடியே லீவ் எடுத்து என்ன செஞ்சிடறோம், உட்காந்துடுறோம். அடுத்து என்னென்ன அந்த காய்ச்சலை சரியாக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த மருந்து மாத்திரைகளை எடுக்கிறோம். இது என்னது? உணர்வு. இந்த உணர்வு இல்லைன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க? இந்த உணர்வு இல்லைன்னா என்ன நடக்கும்? அடுத்த கட்ட வியாதிக்கு கொண்டு போய் அது சேர்த்துரும். அடுத்த கட்ட வியாதி, அதுக்கு அடுத்த கட்ட வியாதி, அதுக்கு அடுத்த கட்ட வியாதி போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா சைலண்ட் அட்டாக்குங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? சைலண்ட் அட்டாக். அதாவது சிலருக்கு அப்படி வருமா? அப்படிலாம் வராதுங்க. யார் சொன்னது? சைலண்ட் அட்டாக்குன்னு ஒன்று கிடையாது. அட்டாக் வருவதற்கு முன்னாடி பல சிம்டம்ஸ், பல உணர்ச்சிகளை, பல இதை அது காட்டும். எந்த வியாதியும் வர்றதுக்கு முன்னாடி அதை என்ன செய்யும்? கண்டிப்பாக காட்டும். எந்த வியாதிக்கும் காட்டும். சொரியாசிஸ் வரப்போதுனாலும் காட்டும், கிட்னி பிரச்சனை வரப்போதுனாலும் காட்டும். எல்லா வியாதிக்கும் என்ன காட்டும்? அறிகுறியை காட்டும். என்ன காட்டும்? எனக்கு முன்னாடி மாதிரி படியே ஏற முடியலங்க. நான் சின்ன வயசில் கபன்னு படியில் என்ன செய்வேன், ஏறி ஓடுவேன். இப்போ 2 படி ஏறினாலே எனக்கு எப்படி இருக்கு? 2 படி ஏறினாலே மூச்சு வாங்குதுன்னா அறிகுறி. உங்கள் உடல் பலவீனம் ஆயிட்டுங்கிறதுக்கு அது என்னது? அறிகுறி. கொழுப்பு கூடிட்டுங்கிறதுக்கு அது என்னது? ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு, ஏதோ ஒன்று சரியில்லைங்கிறதுக்கு அது என்னது? அறிகுறி. இதை உணராத இருதயம் என்ன செய்யுமா? இருளடையுமா? அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போகும். அது பலவீனத்தை கூட்டிகிட்டே போகும். ஒரு நாள் வரும், ஐயோ முடியலையே, திடீர்னு இப்படி வந்துட்டேன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? திடீர்னுலாம் வரலங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு படி ஏற முடியாமல் இருந்தப்பவே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? உணர்வடைஞ்சிருக்கணும். அப்பவுமே உங்கள் உடம்பை குறைச்சிருக்கணும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? உணர்வடையாத இருதயத்தை பற்றி பேசிட்டு இருக்க. நல்லா கவனிங்க. யாரையோ டாக்டர்கிட்ட கூட்டு போறீங்க. கவனிங்க, யாரையோ டாக்டர்கிட்ட கூட்டு போறீங்க. கூட்டு போகும்போது அவருக்கு இடுப்பு வலி, குறுக்கு வலி. கூட்டு போகும்போது அவர் கூட நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க பேஷண்ட் கிடையாது. அவர் யாரு? பேஷண்ட்டு. டாக்டர்கிட்ட கேட்கீங்க, டாக்டர் இவருக்கு குறுக்கு வலி. ஓகே, கேட்கீங்க, குறுக்கு வலி ஏன் வருது டாக்டர்? டாக்டர் 2 காரணம் சொல்றார். ஒன்று, உடம்பு நல்ல வெயிட்டாக இருந்தால் குறுக்கு வலி வரும், அல்லது ஓவரா வெயிட்டை தூக்குனா குறுக்கு வலி வரும்னு அவருக்கு சொல்றாரு. ஐ மீன், கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் ஓவர் வெயிட்டாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஓவர் வெயிட்டாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு உணர்வுள்ள இருதயம் இருந்தால் என்ன செய்வார்? உணர்வில்லாத இருதயமாக இருந்தால் என்ன செய்வார்? உணர்வுள்ள இருதயம்னா என்ன? ஐயோ ஓவர் வெயிட்டாக இருக்கும், நம்ம வெயிட்டை என்ன செய்யணும் நினைப்பாரா மாட்டாரா? சொல்லுங்க, நினைப்பாரா மாட்டாரா? உணர்வு இல்லாதவங்க என்ன நினைப்பாங்க? அவருக்கு சொல்றாரு போல, நமக்கு என்னன்ட்டு இவங்க போவாங்க. கடைசியில் 10 வருஷம் கழிச்சு இவங்களை ஒருத்தர் மறுபடியும் கூட்டு போகணும். நல்ல கவனிங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆமேன். எவ்வளோ முக்கியம்னு புரிஞ்சிட்டீங்களா? உணர்வில்லாத இருதயம். என்ன இருதயம்? உணர்வில்லாத இருதயம். இப்போ இதில் என்ன முக்கியம்னா, இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிற கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 22ஆம் வசனம், அதாவது 21 மறுபடி வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும், அவர்கள் என்னது? தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அடுத்து, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். என்ன சொல்றாருன்னா, காணக்கூடாத அந்த தேவன், ஒளியா இருக்கிற தேவன், ஆவியா இருக்கிற தேவனுக்கு அவங்க ஒரு உருவம் கொடுக்கறாங்க, ஒரு சிலையை உண்டாக்குறாங்க. கல்லையும் மண்ணையும் மரத்தையும் வெள்ளியும் பொன்னையும் வச்சு சிலையை உண்டாக்கி வணங்கி குருவியையும் நாயையும் புலியையும் என்ன செய்யறாங்க? வணங்குகிறாங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு புரியுதா? இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இப்ப உங்களுக்கு புரியும்.
நான் ஒரு நண்பனுடைய தாத்தா இறந்ததுக்கு துஷ்டி வீட்டுக்கு போயிருந்தேன் சமீபத்தில், கவனிங்க. அப்போ எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, ஏகப்பட்ட கூட்டம், அண்ணன் தம்பி மகன் ஒரு மகன்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் வந்துட்டாங்க, பேர பிள்ளைகள், அவருடைய தங்கச்சி பிள்ளைகள், தம்பி பிள்ளைகள் எல்லாம் வந்தாச்சு, ஏகப்பட்ட கூட்டம். அப்போ கடைசியில் அவங்க இந்து முறைப்படி செய்யும்போது அந்த செம்பில் தண்ணி கொண்டு வருவாங்க இல்லையா, போய் நீர்மாலை, நம்ம ஊரில் சொல்லுவாங்க நீர்மாலை எடுத்துகிட்டு வர்றதுக்கு போய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு வரிசையாக அதை செஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு சண்டை நடக்குது. திடீர்னு பயங்கர சண்டை, சட்டையை இழுத்து பிடிக்க அடிக்க வைக்க எல்லாம் சண்டை ஆயிடுச்சு. என்ன சண்டை? மகளுக்கும் மருமகனுக்கும் சண்டை, சித்தப்பா மகனுக்கு பெரியப்பா மகன், 2-3 கோஷ்டியாக சண்டை ஆயிடுச்சு. என்ன சண்டைன்னு கேட்டால், அந்த செம்பில் தண்ணியை கொண்டு வந்து அவரை சுற்றி வந்து காலில் ஊற்றி காலை கழுவணுமா. கவனிக்கிறீங்களா? காலை கழுவணுமா. சுற்றி வந்து ஊத்துறதா ஊற்றிட்டு சுற்றுறதாங்கிறதா இப்போ பிரச்சனை, அடி. இப்போ என்ன விஷயம்னு சொல்கிறேன் கேளுங்க. இது உண்மையில் நடந்த சம்பவம், நான் பார்த்ததை சொல்கிறேன். 15 வருஷமாக அந்த ஆள் தனியாக தான் இருக்கிறாரு, நடக்க முடியாது, இப்படி தான் நடப்பார். ஒரு 10 அடி நடந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல உட்காருவார், அரை மணி நேரம். அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு நடக்கணும். 3 வேளையும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவார், சாப்பிட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பார். கவனிங்க. மகன் வீட்டுக்கு ஒரு நாள் போனப்ப மகனும் மருமகளும் சொல்லிட்டாங்க, நாங்கள் வேலைக்கு போயிட்டு வருவோம், நாங்கள் வர்றதுக்குள்ளே வீட்டை காலி பண்ணி போயிடணும் அப்படின்னு, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, போயிருங்கன்னு ஒரு மகன் சொல்லிட்டார். அப்போ அந்த இறந்த வீட்டுக்கு வந்தவங்க பேசிக்கிறாங்க, அப்பமே இந்த மனுஷன் செத்து போனான் ஐயா, பாதி செத்து போனான் அப்படிங்கிறாங்க. அப்போ 15 வருஷம் ஒத்தையிலே உட்காந்து யாரும் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருந்து கடைசியில் இறந்து கிடந்தார். பக்கத்து வீட்டில் இருக்கவங்க தான் போய் பார்த்தாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க தான் போய் பார்த்து தகவல்லாம் சொல்லி எல்லாரும் வந்த பிறகு இந்த சம்பவம் நடக்கு. இப்போ அவர் செத்த பிறகு அவர் காலை எப்படி கழுவுறதுங்கிறதுல என்னது பிரச்சனை, சண்டை. இப்போ அவர் செத்த பிறகு அவர் காலை எப்படி கழுவுறது? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் செத்த பிறகு போட்டோ வச்சு அழுவதை பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு, அவர் காலையிலே ஆஃபீஸு திறந்த உடனே போய் அவங்க அம்மா ஃபோட்டோ இருக்கும், போய் இப்படி நிற்பார், ஒரு நிமிஷம் என்ன செய்தாருன்னு தெரியாது, ஒரு நிமிஷம் இப்படி அமைதியாக நிற்பார். அந்தால வந்து வேலை, இது டெய்லி நடக்கும். இவர் கதையும் அதே கதை தான். வாழும்போது ஒன்றும் கிடையாது, அம்மாவை போய் பார்க்கறது வைக்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, காசு கொடுக்கறது சாப்பாடு அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் என்ன ஒரு காரியத்தை உணர்த்துறதுன்னா, அவங்க இருந்து அவங்க சொல்லும்போது எனக்கு அதை கொண்டு வா, எனக்கு இதை செய், எனக்கு சாப்பாடு கொடு, எனக்கு ரூபா கொடுன்னு அவங்க சொல்லும்போது என்ன செய்யக்கூடாது, பேசுகிற அந்த இது வந்து தேவையில்லை. செத்து ஊமையா இருக்கணும், நாங்க உமக்கு சேவை செய்யணும், உமக்கு என்ன செய்யணும். உங்களுக்கு புரியுறதுக்காக இதை சொல்றேன். இதுதான் தேவன் விஷயத்தில் நடக்கு. ஆண்டவர் கடவுள் தேவனை நாங்க உருவாக்கி வச்சிருப்போம். நீ என் கூட பேசக்கூடாது, நீ என் கூட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லக்கூடாது, மனம் திரும்புன்னு சொல்லக்கூடாது, பீடி குடிக்காதுன்னு சொல்லக்கூடாது, சாராயம் குடிக்காதுன்னு சொல்லக்கூடாது. நாங்கள் ஒரு கடவுளை உண்டாக்கி வச்சிருப்போம், கல்லையும் மண்ணையும் பண்ணி உருவத்தையும் உருவாக்கி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி சாராயத்தை வைப்போம், அதுக்கு முன்னாடி ஆட்டம் போடுவோம், அதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், என்ன கூத்துனாலும் அடிப்போம், அதுக்கு முன்னாடி ஆடை வெட்டுவோம், ஏன் மனுஷனையை வெட்டுவோம், என்ன வேணாலும் செய்வோம். எங்கள் கடவுள் என்ன செய்யக்கூடாது, எங்கள் கூட பேசவே கூடாது. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே பேசுகிற தெய்வமே, சொல்லுங்க, என்னை உணர்த்துகிற தெய்வமே, ஓ ஜீவிக்கிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. இந்த தேவனை ஆராதிக்கிற பாக்கியத்தை எனக்கு தந்தீரே இயேசுவே, நீ ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், பேசுகிற தெய்வம், உணர்த்துகிற கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க நினைச்சு பாருங்க, அந்த தாத்தாக்கு இந்த காலில் தண்ணி ஊற்றி சடங்கு செய்யும் போது உயிர் வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருப்பார் நினைச்சு பாருங்க. மகனுக்கு ஒரு மிதி, மருமகளுக்கு ஒரு தலையோடு சேர்த்து ஒரு மிதி, மகளுக்கு ஒரு மிதியை கொடுத்து ஓடுங்கடான்னு சொல்லியிருப்பாரா? சொல்லியிருப்பாரா மாட்டாரா? என்ன தைரியத்தில் வந்து என் காலில் தண்ணி ஊத்துற, நான் சாயங்காலம் வர்றதுக்குள்ளே என் வீட்டை காலி பண்ணிருன்னு சொல்லிட்டு போனவன் இப்போ காலை கழுவுறதுக்கு நீ சண்டை போடுதியான்னு கேட்டிருப்பாரா மாட்டாரா?
அவர் கேட்க மாட்டாருங்கிற தைரியத்துல தான் இந்த சண்டையே நடக்குது. கவனிக்கிறீங்களா? அவர் கேட்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க என் இயேசு. எல்லாரும் சொல்லுங்க என் தேவன் கேட்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க என் தேவன் பேசுகிறவர். என் தேவன் உணர்த்துகிறவர். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உணர்வு வருது, பாவத்தை குறித்து, தப்பை குறித்து, தீமையை குறித்து ஒரு உணர்வு வருகிறது என்றால் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆமென். நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருப்பதற்கு. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நாம பேசாத தெய்வத்தை வணங்கவில்லை. கவனிக்கிறீங்களா? ஆமென். நம்மளை உணர்த்த முடியாத தெய்வத்தை வணங்கவில்லை. ஆமென். என் கண்ணு முன்னாடியே அநியாயம் நடக்குது, நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற கடவுள் அல்ல. கவனிக்கிறீங்களா? என் பிள்ளைகள் வழி தப்பி போகும்போது, ஆமென், என் பிள்ளைகள் தவறு செய்யும் போது, அவர்கள் ஒரு ஆபத்தில் போய் சிக்கி கொள்ளும் போது அதை பார்த்து உணர்த்த முடியாத ஒரு தெய்வமாக யார் இல்ல? இயேசு இல்ல. அவர் ஜீவிக்கிற தெய்வம். ஆமென் சொல்லுங்க. அவர் கல்லும் அல்ல மண்ணும் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க அவர் காண்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் மரமும் அல்ல, வெள்ளியும் அல்ல, பொன்னும் அல்ல. அவர் ஜீவிக்கிற இயேசு, உணர்த்துகிற இயேசு, பேசுகிற இயேசு. ஆமென். நீங்க தவறு செய்யும் போது உணர்த்துவாரு. ஆமென். கவனிக்கிறீங்களா? உணர்த்துவாரு. ஒரு பிரதர் சொல்றாரு, கவனிங்க, நான் சபைக்கு வந்தேன், என் வாழ்க்கை சரியில்லை. சரியில்லாதவங்களுக்கு தாங்க சபை. கவனிக்கிறீங்களா? சரியில்லாதவங்களுக்கு தான் சபை. சிலர் சொல்லுவாங்க இல்லையா, நான் சரியான பிற சபைக்கு வர்றேன், அது நடக்காது. அப்ப அவர் சர்ச்சுக்கு வர 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 அவருக்கு எதுவும் இருக்கு, தவறும் வாழ்க்கையில பாவமும் இருக்கு, குடியும் இருக்கு, எல்லா பாவமும் இருக்கு. ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்றாரு? உணர்த்துறார். சபைக்கு வர வர இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அவர் பேசுகிற கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க அவர் யாரு? உணர்த்துகிற கர்த்தர். ஆமென். ஆனா இங்க பிரச்சனை என்ன? எனக்கு உணர்வு இருக்குதா? ஆமென். எனக்கு உணர்வு இருந்தா நான் பாக்கியவான். ஆமென். அதான் இன்னைக்கு செய்தி. கர்த்தருடைய கிருபைகளை யார் உணர்ந்து கொள்வா? ஞானவான்கள். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க நான் ஞானவான். எல்லாரும் சொல்லுங்க நான் ஞானவான். ஆண்டவரே, ஞானமுள்ள இருதயம் எனக்கு தந்ததுக்காக நன்றின்னு சொல்லுங்க. ஆமென். நீர் பேசுகிறத ஆமென் உணர்ந்து கொள்கிற இருதயம் எனக்கு தந்ததுக்காக நன்றி அப்பா. ஆமென். இப்ப அவருக்கு ஒரு நாள் இப்படி போறாரு, குடிக்கிறதுக்கு போறாரு. போகும்போது அவருக்கு மனசு சரியில்லை, குடிக்கிறதுக்கு திரும்பிடுவோன்னு ஒரு எண்ணம். ஆனா மறுபடியும் போறாரு. போகும்போதே அவர் போகிற அந்த சாராய கடைக்கு போகிற அந்த வழி அடைச்சிருக்குது. மனசு சொல்லுது இன்னைக்கு வேண்டாம், போயிடுவோம் திரும்ப அப்படின்னு. அவருக்கு சரீரமும் அந்த பாவ இச்சையும் தூண்டி சொல்லுது, இல்லை இல்லை சுத்தி போ, கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்லன்னு. வழி அடைச்சிருக்குன்னு தூரமா சுத்தி சுத்தி போறாரு. சுத்தி போறாரு, சைக்கிளில் போறாரு. போற வழியில ஒரு பைக் வந்து மோதி கீழே விழுந்துடுறாரு. அப்பவும் மனசு சொல்லுது, உள்ள ஏதோ உணர்வு சொல்லுது, இல்லை திரும்பி போயிரு, வேண்டாம் குடிக்க வேண்டாம் அப்படின்னு. அவருக்கு மனசு இருமனசா இருக்கு. திரும்பியும் சைக்கிள் எடுத்துட்டு போய் குடிச்சிடுறாரு. ஆனா எப்போதும் போல உள்ள அந்த ஆனந்தமும் அதுவும் கிடைக்க மாட்டேங்குது அவருக்கு. மனசு கடந்து பாரமா துடிக்குது. வீட்டில் கடந்து அல்லோலப்படுறாரு. சில மணி நேரங்கள் கழிச்சு அவர் போயிட்டு இருந்த சபையில இருக்கிற ஒரு சகோதரன் வர்றார். நல்லா கவனிங்க. அவர் போயிட்டு இருக்கிற சபையில இருந்து ஒரு சகோதரன் வர்றாரு அவரை சந்திக்க. வந்து சொல்றாரு, பிரதர், நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு உங்களை பத்தி ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் சொன்னார். கவனிக்கிறீங்களா? இவர்கிட்டையும் பேசுறாரு கர்த்தரு, அவர்கிட்டையும் பேசுறவருங்க நம்முடைய கர்த்தரு. இவர்கிட்ட அவருக்காக ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். அவன் தப்பு செய்யறான், அவன் உடன் விசுவாசி, அவன் சபைக்கு வர்றவன், அவனுக்காக ஜெபம் பண்ணு, குடிக்க போறான்னு இவனை உணர்த்தி இருக்கிறார். குடிக்க போறாங்கிறது இவருக்கு தெரியாது. ஆனா எதுக்கோ ஜெபம் பண்ண சொல்றாரு உங்களுக்காகன்னு ஆண்டவர் சொன்னார். பிரதர், நான் உங்களுக்காக 2 மணி நேரம் போராடி ஜெபித்தேன்னு சொன்னா பாருங்க. அந்த டயத்துல தான் அவர் சைக்கிள்ல விழுந்தாரு. அந்த டயத்துல தான் அவருக்கு என்ன செஞ்சது? வழி அடைச்சிருந்துச்சு. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமேன். எனக்கு ஜெபித்தேன் 2 மணி நேரம், உங்களுக்கு ஜெபித்தாலும் எனக்கு மனசு இன்னும் சரியாகலை, உங்களை பார்த்து பேசணும்னு வந்திருக்கேன்னு சொன்ன உடனே அவர் மனசு உடைஞ்சி ஆமேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்து ஆமீன் ஹல்லேலூயா குடிய நிறுத்தினார், புகைப்பிடிப்பதை நிறுத்தினார், கெட்ட பழக்கங்களை நிறுத்தினார். ஆமீன். இதோட முடியலங்க, சாட்சி இனிமேதான் இருக்கு. 3 மாசம் கழிச்சு வந்து அவர் சொல்றாரு, நான் 13 வருஷமா மருந்து எடுத்துக்கொண்டிருந்த ஒரு வியாதி இந்த 3 மாசத்துல சுகமாகி விட்டது.
ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காகவே இதை உணர்த்துறாருங்க. அந்த உணர்வு எனக்கு இருந்துச்சுன்னா நான் பாக்கியவான். அந்த உணர்வு இல்லாதவர்களை பற்றி தான் இந்த ரோமர் 1 கவனிங்க 21 சொல்லுகிறது, அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவருடைய இருதயம் என்னானது? இப்போ இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு வர்றேன்னா கவனிங்க, ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையை உங்க வாழ்க்கையில நீங்கள் உணர முடியும். இந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்குது. நீங்க பைக்கில் போகும்போது, ஆமீன், நீங்க வேலை செய்யும் போது, நீங்க சமையல் பண்ணும்போது, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது, ஆமீன், ஏதோ ஒரு காரியத்தை, ஆமீன், உங்களுக்கு உதவுவதற்கு, உங்களை நல்வழிப்படுத்துவதற்கு, உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் அடைவதற்கு, ஆமீன், இந்த கிருபையானது, தேவனுடைய தயவானது, அவருடைய பிரசன்னமானது உங்கள் வாழ்க்கையில உங்க கூட இருந்து கொண்டே இருக்கும். ஆமீன். ஒவ்வொரு நாளும் இருக்கும், ஒவ்வொரு நிமிடமும் இருக்கும், ஒவ்வொரு வினாடியும் இருக்கும். ஆமீன். அதை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் யாரு? பாக்கியவான்கள். ஆமீன். அடுத்து எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடு. இதெல்லாமே உங்களுக்கு நான் இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்லிட்டு வர்றேன். செய்திக்குள்ள நம்ம இனிமேதான் போக போறோம். எஸ்தர் புஸ்தகத்துல ஏன்னா நம்முடைய செய்தி கிருபையை பற்றியது. நம்முடைய செய்தி எதை பற்றியது? கிருபையை உணர்ந்து கொள்வதை பற்றி. இப்போ நான் பொதுவா உணர்ச்சியை பத்தி, உணர்வுகளை பத்தி பேசுகிற கர்த்தரை பத்தி நான் பேசிட்டு வர்றேன். ஆமீன். உங்க கூட கர்த்தர் பேசுவார்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன். இப்போ பேசிட்டு இருக்காருன்னு எத்தனை பேர் உணர்றீங்க? ஹல்லேலூயா. நீங்க டைல்ஸ் ஒட்டும் போது உங்க கூட கர்த்தர் பேசுவாரா? பேசுவார். ஆமீன் சொல்லுங்க. நீங்க பைக் ஓட்டும் போது கர்த்தர் உங்க கூட பேசுவாரா? பேசுவார். ஆமீன். நீங்க பீடி குடிக்கும் போது பேசுவாரா? அது எப்படி பிரதர், பீடி குடிக்கிற ஒருத்தன்ட்ட கர்த்தர் பேசுவாரான்னு கேட்காதீங்க. அவன்கிட்ட தான் கர்த்தர் பேசுவார். ஆமீன். அவன்கிட்ட போய் என்ன பேசுவார்? என்ன பேசுவார்? அவனுடைய குற்றத்தை, அவனுக்கு அதனால் வருகிற ஆபத்தை, அவன் சரீரத்தில் வருகிற பிரச்சனையை, சமுதாயத்தில் அவன் படுகிற அவமானத்தை, ஏதோ ஒரு அதனால குணமாக இருக்கிற ஒரு வியாதியை, அதனால வருகிற தரித்திரத்தை, என் மகனே இப்படி செய்யறன்னு அப்படி பேசிட்டு இருப்பார். பேசுவாரா? எத்தனை பேர் சொல்றீங்க பேசுவார்? விபச்சாரம் செய்கிற ஒருத்தவங்க கூட கர்த்தர் பேசுவாரா? பேசுவாருங்க. கண்டிப்பா பேசுகிற கர்த்தர் அவருங்க. ஹல்லேலூயா. ஆமீன். இயேசுவையே தெரியாத ஒரு மனுஷன்ட்டையும் கர்த்தர் பேசுவாரா? பேசுவாரா? பேசுவாருங்க. அவன்கிட்ட அதிகமாகவும் பேசுவாருங்க. ஆமீன். இல்லைங்களா? அவன் எப்படியாவது என்னை அறிய மாட்டானா? இந்த தேசம் என்னை அறியாதா? இந்த குடும்பம் என்னை அறியாதா? இந்த மகள் என்னை அறிய மாட்டாளா? ஆமீன் என்று தன்னை வெளிப்படுத்துவதற்கு ஒரு பூசாரியோடு கூட கர்த்தர் பேசுவாரா? உணர்த்துவாரா? நிச்சயமாய் உணர்த்துவார், நிச்சயமாய் பேசுவார். ஆமீன் சொல்லுங்க. அதை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமீன். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் எத்தனாவது பக்கம்? 627. எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் கவனிங்க, 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ எஸ்தர் 4:14, 628வது பக்கம் வாசிப்போம். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஆமீன். எஸ்தர் புஸ்தகம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த சம்பவத்தின் பின்னணி உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். எஸ்தர் பெர்சியா தேசத்துல கவனிங்க, எஸ்தர் ராஜாத்தியா, அதாவது ராணியாக இருக்கிறார். அவள் ஒரு யூத பெண்மணி. ஆனா அவள் யூத பெண்மணிங்கிறது அவளுக்கும் அவளுடைய சித்தப்பாவாகிய மொர்தகாய்க்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது. இந்த காலத்துல ஸ்பைன்னு சொல்றாங்கல்ல, மொசாதுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மொசாது ஸ்பைனா இஸ்ரேல் தேசத்தின் உளவுத்துறை. அவங்க எங்க இருக்காங்க, யாரா இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா சரித்திரத்துல மிகப்பெரிய உளவாளின்னா அது எஸ்தர் தான். யாரு? மிகப்பெரிய உளவாளி. அதாவது ஒரு எதிரி தேசத்துல ராஜாவுக்கே மனைவியா இருந்து கடைசியில தன்னை ஒரு யூத பெண்மணி இஸ்ரவேல் தேசத்தால் என்று வெளிப்படுத்தி
அங்க அந்த ஆமான்கிற ஒருத்தன் யூத குலத்தையே அழிக்கணும்னு பார்த்தவன்ட்ட இருந்து யூத குலத்தை காப்பாற்றின ஒருத்தி தான் யாரு? எஸ்தர். எங்க யூதர்களை அழிக்கணுங்கிறது இப்போ கிடையாது. 5000 வருஷமா பிசாசு இந்த திட்டத்தை போட்டுட்டே இருக்கிறான். முதல்ல பைபிள்ல எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, நீங்க ஆபிரகாம் காலத்துல இருந்து ஆரம்பிக்குது. மோசேயின் காலத்துல பார்வோன் சொல்றான், ஒரு யூதனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா கொண்டு போய் நைல் நதியில போடணும், ஒரு யூதனா இருந்தா அவனை கொல்லணும் அப்படிங்கிற சட்டத்தை முத போட்டது யாருன்னா யாரு? பார்வோன் போடுறான். அவன் திட்டம் பலிச்சுதா? யூத ஜனங்கள் அழிக்கப்பட்டார்களா? இல்ல. பைபிள் சொல்லுது, எவ்வளவாய் நெருக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆமீன். எங்களை எவ்வளவு நெருக்கினாலும் நாங்கள் பெருகுவோம். ஆமீன். பைபிள்ல ஆதாரம் அப்படியே நீங்க பார்த்துட்டு வாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரா இஸ்ரேல் தேசத்தையும் ஜனத்தையும் அழிக்கணும்னு பார்க்கறாங்க. இது அதுல ஒண்ணு. இந்த நூற்றாண்டு, போன நூற்றாண்டுல ஹிட்லர் யூதர்களை கொல்றதுக்குன்னே பல வழிமுறைகளை கண்டுபிடிச்சு கூட்டம் கூட்டமா கொண்டு போய் அவங்களை கொன்றான். ஸோ இன்னைக்கும் ஒரு கூட்டம் எழும்பி இருக்கு, யூதர்களை கண்டா கொல்லணும், அழிக்கணும், இஸ்ரேல் தேசத்தை அழிக்கணும்னு. கவனிங்க, அது நடக்கும்னு நினைக்கீங்க? நடக்காதுங்க. சொல்லுங்க, நடக்காது. எல்லாரும் சொல்லுங்க, நடக்காது. ஏனென்றால் ஆமீன், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்களும் நானும் ஆமீன் அவருடைய பிள்ளைகள். ஆமீன் சொல்லுங்க. அவர்களை எப்படி சாட்சியாய் வைத்திருக்கிறாரோ அதே போல நம்மையும் அவர் வைத்திருக்கிறார். எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, எனக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காது. ஆமீன். அப்படி ஒரு ஆயுதம் எழும்புது. அப்படி ஒரு ஆயுதம் ஆமான் என்கிற உருவத்துல எழும்பி இவங்க ஒரு நாளை குறிக்கிறாங்க. என்ன குறிக்கிறாங்கன்னா, எதற்கு அந்த நாளுன்னா, யூதனை கண்டா கொல்லணும். ஒரு யூதனை கண்டா என்ன செய்யலாம்? கொல்லணும். கொன்னா அது தப்பு கிடையாது. கொல்லாம இருந்தாதான் தப்பு. கொல்லாம இருந்தாதான் என்னது? தப்பு. அதனால ஒரு நாளை நியமிச்சு 127 நாட்டுக்கு அவர் அனுப்புறாரு. அதுல இந்தியாவும் இருக்குது. கவனிங்க, அனுப்பி உங்க ஊர்ல உங்க தேசத்துல யூதர்கள் இருந்தாங்கன்னா இந்த நாள்ல போய் அவங்கள வெட்டி சராமரியா கொன்னு போடுங்க, ஒரு தப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ யூதர்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க. மொர்தெகாய் கண்ணீர் வடிக்கிறான். அப்போதான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது, எஸ்தர் ராணியா இருக்கிறாள், அவட்ட போய் சொல்லுவோம், அவ போய் ராஜாட்ட பேசட்டும், நமக்காக யூத ஜனத்துக்காக பேசட்டும்னு சொல்லி போய் சொல்லும்போது தான் அவ சொல்ற, நான் அப்படிலாம் பேச முடியாது, நான் ராணியா இருக்கிறேன், நான் ராணியா போய் எப்படி பேசுறது, நான் ராணியா இருந்தாலும் ராஜா கூப்பிடாம நான் போகக்கூடாது, கூப்பிட்டு போனா தான் மரியாதை, கூப்பிடாம போனா மரியாதை இல்லை. இப்படி பல கதைகளை சொல்றா. கூப்பிடாம போனா எனக்கு மரண தண்டனை கூட கிடைக்கும். அந்த காலத்துல அப்படி ஒரு சட்டம், ராஜா கூப்பிடாம அவர்கிட்ட போய் பேசக்கூடாது. பேசினா அது ராணியா இருந்தாலும் மரண தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நான் போகல அப்படிங்கிறான். அப்படி சொல்லும் போதுதான் இந்த வசனம். இப்ப இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால், ஆமீன், யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும்? ஆமீன். யாருக்கு தெரியும்னா, எவன் உணர்வுள்ள இருதயத்தோடு இருக்கிறானோ அவனுக்கு தெரியும். எவன் இருதயத்துல கர்த்தர் பேசுகிறார், எனக்கு இந்த ராஜமேன்மை, எனக்கு இந்த வாழ்வு, எனக்கு இந்த ஆஸ்தி, எனக்கு இந்த செல்வம், எனக்கு இதெல்லாம் இப்போ கிடைச்சிருக்குதுன்னா, இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா அது கர்த்தர் தான் காரணம். ஆமீன். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அதனால தான் நான் இன்னைக்கு ஒரு நல்ல மனுஷனா இருக்கேன், அதனாலதான் இன்னைக்கு நான் யாரா இருக்கேன், வாழ்கிறேன், என் குடும்பம் இருக்குது அப்படிங்கிற உணர்வு எந்த மனுஷனுக்கு இருக்குதோ அவனுக்கு தெரியும். ஆமீன். எஸ்தருக்கு அதுக்கப்புறம் தான் உணர்வு வருது. எஸ்தருக்கு அதுக்கப்புறம் தான் என்ன வருது? உணர்வு வந்து அவ சொல்றா பாருங்க. அடுத்த இதுலலாம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் செத்தாலும் சாகிறேன், நான் போய் என்ன செய்ய போறேன், நான் செத்தாலும் சாகிறேன், நான் போய் என்ன செய்ய போறேன், ராஜாவோடு பேச போகிறேன் என்று சொன்ன உடனே அங்க 2 பேருக்கு அதிர்ச்சி. யாருக்கு அதிர்ச்சி?
ராஜாவுக்கும் அதிர்ச்சி, ஆமானுக்கும் அதிர்ச்சி. இவ்வளவு நாள் இவ ஒரு யூத பெண்மணின்னு தெரியாம இருந்திருக்கோமேன்னு 2 பேருக்குமே அதிர்ச்சி பாருங்க. ஆனா எதிரி வெக்கப்பட்டு போனான். ஆமான் என்ன செய்தான்? வெக்கப்பட்டு போனான். யூதர்களை அழிக்க நினைத்த அதே நாளிலே யூதர்கள் தங்கள் பகைஞர்களை அழித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வசனம் சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இது நடக்குது. முதல்ல அவளுக்கு தெரியல, உணர்வு இல்லாம இருக்கா. அவ என்ன நினைக்கிறா? ஓஹோ, நான் ரொம்ப பயங்கரமான ஆளு, நான் டேலண்டடான ஆளு, என்ன போல ஒரு அழகி உண்டா? என் அழகில மயங்கி ராஜா என்னை ராணியா ஆக்கிட்டாரு. எனக்கு இந்த அரண்மனை வாழ்வு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நான் சாப்பிடுவேன், தூங்குவேன், உறங்குவேன், எந்திப்பேன். காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, சாயங்காலம் ஒரு ட்ரெஸ்ஸு, வெள்ளி பொண்ணை போட்டுட்டு நான் ஜாலியாக சுற்றுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறான். கர்த்தருக்கு தப்பு கிடையாது, அதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது தான். அதெல்லாம் யார் கொடுத்தது தான். ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது, மாற்று கருத்து. என்னன்னா, எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிச்சீங்கன்னா அடிக்கடி ஒரு வார்த்தை வரும், எஸ்தருக்கு தன்னை காண்போர் கண்களில் எல்லாம் தயவு கிடைத்தது. எஸ்தருக்கு தன்னை காண்போர் கண்களில் எல்லாம். உதாரணத்துக்கு எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கவனிங்க. 15ஆம் வசனம், எஸ்தர் 2:15 கடைசி வசனம், கடைசி வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. இந்த தயவு இல்லைன்னா நீ ராணி ஆயிருக்க முடியாது. உன் அழகு இல்ல, நீ என்னமோ உலக அழகின்னு உன்னை ராணி ஆக்கிட்டார் நினைச்சியா? இல்ல, தயவு. எல்லாரும் சொல்லுங்க கிரேஸ், எல்லாரும் சொல்லுங்க கிருபை. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க கிருபை. எங்க நான் என்ன நினைக்கிறேன், நான் ஒரு பயங்கரமா படிச்சுட்டேன், எனக்கு அதனால கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டு, நான் 4 பேர்கிட்ட போய் நான் அதை பேசி எடுத்து வேலையை வாங்கிட்டேன், நான் 4 பேர்கிட்ட போய் பேசி எடுத்து வீடை கட்டிட்டேன், நான் 4 பேர்கிட்ட போய் பேசி எடுத்து என்ன செஞ்சிட்டேன், என் திறமையை பயன்படுத்தி நான் என்ன செஞ்சிட்டேன், வாகனம் வாங்கிட்டேன், என் திறமையை பயன்படுத்தி 4 சொத்து சேர்த்துட்டேன், என் திறமையை பயன்படுத்தி அதை செஞ்சிட்டேன், எதை செஞ்சிட்டேன் நாம நினைக்கிறோம் பாருங்க. இல்லைங்க, அவருடைய தயவு. எல்லாரும் சொல்லுங்க அவருடைய தயவு. எல்லாரும் சொல்லுங்க அவருடைய தயவு. அதுதான் எஸ்தரையும் எதை ஆக்கியது சொல்லுங்க, யார ஆக்கியது? நீங்க நினைச்சு பாருங்க. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இன்னைக்கு உயிரோட இருக்காங்க? உங்க குடும்பத்தில் உள்ள எத்தனை பேர் நல்லா இருக்காங்க, நல்லா இல்லை? இன்னைக்கு நாம நல்லா இருக்காம நல்லா இல்லையா? சொல்லுங்க, நல்லா இருக்காம நல்லா இல்லையா? ஏன் நல்லா இருக்கோம்? காரணம் என்ன சொல்லுங்க? அதே குடும்பம் தான். நாம ஏன் நல்லா இருக்கிறோம்னா ஒரே காரணம் தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, ரட்சிக்கப்பட்டதுனால. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? நினைச்சு பாருங்க, குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் நினைச்சு பாருங்க. அவனுக்கு 2 கல்யாணம் முடிஞ்சு டைவர்ஸ் ஆச்சு, 3ஆவது கல்யாணத்துக்கு அவன் முயற்சி பண்றான். இவ ஒரு மாதிரி இருக்கா, பிள்ளைகள்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அவன் ஒரு மாதிரி இருக்கான். நினைச்சு பாருங்க, உங்க குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் நினைச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குது? இப்ப நம்ம எல்லாருமே ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லாட்டாலும் இருப்பீங்க. ஆமீன் சொல்லுங்க. நல்லா இருப்பீங்க. பக்கத்துல கைப்பிடிச்சிருங்க. நல்லா இருப்பீங்க. வீடு வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க, காரு வாங்குவீங்க, பெருகுவீங்க, பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, எல்லாம் நடக்கும். ஆமீன். ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன், ஒரு காரணம் இருக்கு. அதுதான் தயவு. ஆமீன் சொல்லுங்க. என்ன அப்பா பொடிப்பைய ஒன்றும் தெரியாதுன்னு இருந்தா நல்ல பயங்கரமா பேசுதானே அப்படிம்பாங்க. அப்படித்தானே சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அதுக்கு காரணம் என்ன? அப்பா நான் பைபிளை கரைச்சி குடிச்சிட்டேன், நான் அங்க போனேன், இந்த பைபிள் காலேஜ் போனேன், அதெல்லாம் இல்லைங்க. கர்த்தருடைய தயவு. ஆமீன் சொல்லுங்க. யாருடைய தயவு? அந்த தயவு தான் யாரை ராணி ஆக்கிச்சு? எதுக்கு ஆக்குச்சு? இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி. ஆமீன் சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஊழியத்தை செய்யும்படி, இந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்தை செய்யும்படி, இந்த வாலிபர் ஊழியத்தை செய்யும்படி. ஆமீன் சொல்லுங்க. இந்த தேசத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, கிராமங்களை சந்திக்கும்படி. ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் அதற்கு தான் இந்த மேன்மையை கொடுத்திருக்கிறார். ஆனா சிலருக்கு அந்த உணர்வுலாம் கிடையாது. சிலருக்கு அந்த உணர்வுலாம் என்னது? எஸ்தர் மாதிரி
காரணம் சொல்லிட்டு இருக்க, நான் போகக்கூடாதுங்க, நான் அழைக்கப்பட்டால் ஒழிய போகக்கூடாது, எனக்கு அழைப்பு இல்லாமல் நான் செல்லக்கூடாது, இது நேரம் அல்ல, இது சமயம் அல்ல, இது காலம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அல்லங்க. இது என்னுடைய காலம். ஆமேன். எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் சொல்றான், இந்த காலத்துக்கு நீ பிரயோஜனமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ராணியை உனக்கு ஆண்டவர் ஆக்கி வச்சிருக்காரு. உன் அழகு அல்ல, நீ நினைச்சிட்டு இருக்க உன் அழகு அப்படின்னு. உன்னை கொண்டு வந்து வச்சது யாரு? கர்த்தர். ஆமேன். உனக்கு இந்த சுகவாழ்வை கொடுத்தது யாரு? கர்த்தர். உனக்கு இந்த நல்வாழ்வை கொடுத்தது யாரு? கர்த்தர். ஆமேன். இப்படிலாம் சொன்னா புரிய மாட்டேக்கு பாருங்க. அதனால இப்படி பேச வேண்டியதா இருக்கு. உனக்கு அந்த முறுக்கு செயினை கொடுத்தது யாரு? சொல்லுங்க. அந்த அந்த 5 பவுன் செயினை கொடுத்தது உனக்கு யாரு? கர்த்தர். அந்த வீட்டை கொடுத்தது யாரு? கர்த்தர். அந்த வண்டியை கொடுத்தது யாரு? கர்த்தர். அந்த வேலையை கொடுத்தது யாரு? கர்த்தர். அந்த பிள்ளைகளை கொடுத்தது யாரு? கர்த்தர். இந்த உடம்புல சுகத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். ஆமென். இந்த ஓடுகிற கால்களை தந்தது யாரு? கர்த்தர். இந்த பேசுகிற வாயை தந்தது யாரு? கர்த்தர். ஆமென். இந்த ஜீவனை தந்தது யாரு? இந்த இயேசு. இவரை போய் நான் பிறருக்கு சொல்லாம நான் எப்படி மௌனமா இருப்பேன்? எஸ்தர் சொல்றா, இந்த உணர்வு வந்த உடனே சொல்றா, நான் செத்தாலும் சாகிறேன், நான் போய் என் ஜனத்துக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? பேச போகிறேன் என்று சொல்லி சொன்னான். பாருங்க, வெற்றி வந்தது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கால வேளையில கர்த்தர் ஆமென் உங்களோடு கூட என்னோடு கூட ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறார். ஆமென். ஆமென். இல்லையா? பேசுறாருங்க. உணர்வு உள்ளவர்கள் பாக்கியவான்கள். உணர்ந்து கொள்கிறவர்கள் யாரு? பாக்கியவான். இருதயத்தில் அந்த உணர்வு இருக்கா? கர்த்தர் அன்னைக்கு அழைச்சாரே, என்னெல்லாமோ காரணம் சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்துருக்கிறோமே, ஊழியம் செய்யாம, சாட்சி சொல்லாம, இயேசுவை பத்தி சொல்லாம. சிறு பிள்ளைகள் ஊழியம் செய்யலாம். ஆமேன். வாலிபர்கள் ஊழியம் செய்யலாம். கிராமங்களை சந்திக்கலாம். ஒரு குடும்பத்திட்ட போய் இயேசு நல்லவர்னு சொல்லலாம். நம்ம வீடுகளில் கூட்டங்களை நடத்தலாம். எந்திரிச்சு போகலாம். ஏதோ ஒரு காரியத்தை செய்யலாம். நம்ம குடிகாரர்களாம், வேசி, விபச்சாரிகளாம் வாழ்ந்திருக்க வேண்டிய நம்மளை இன்னைக்கு நல்லவனா பரிசுத்தவானா மாத்திருக்கிறார்னா இது என்னுடைய அர்ப்பணிப்புனால இல்லைங்க, அவருடைய தயவு மட்டுமே. ஹல்லேலூயா. இது என்னுடைய ஜெபத்தினால வந்தது இல்லைங்க, அதுதான் கிருபை, அதுவே கிருபை. அதை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். கைகளை நல்ல தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். இது என்னுடைய ஜெபம், என்னுடைய முழங்கால், என்னுடைய பரிசுத்தம், உபவாசம் இல்லைங்க, இது தயவு. எஸ்தருக்கு தன்னை காண்போர் கண்கள்லாம் என்ன கிடைச்சது? சொல்லுங்க, என்ன கிடைச்சது? தயவு. அப்பா நன்றின்னு சொல்லுங்க. எல்லாரும் தயவுக்காக, கிருபைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இப்ப உங்ககிட்ட நான் கேட்கிறேன், இந்த தயவையும் கிருபையும் புரிஞ்சு கொள்ளணும், அறிஞ்சு கொள்ளணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமேன். விரும்புறீங்களா? விரும்புறீங்களா? ஆமேன். விரும்புனா நம்ம தொடர்ந்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். ஆமேன். கிருபைனா என்ன? ஆமேன். என் வாழ்க்கையில கிருபை என்ன செய்கிறது? ஆமேன். இப்ப கிருபை ஆமேன் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி கிருபையை நான் இன்னும் அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். ஆமேன். இயேசுவே கிருபையாய் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். கிருபையின் சுவிசேஷம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இந்த கிருபைனா என்ன? கிருபையின் சுவிசேஷம்னா என்ன? ஆமேன். இந்த கிருபை மகா பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அதற்கு கிரேக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை ஹைப்பர் கிரேஸ். என்ன கிரேஸ்? ஹைப்பர்னா மிகப்பெரியது அவருடைய கிருபை. ஆமேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது கிருபை. ஆமேன். குப்பையில கிடக்கிறவனை கொண்டு வந்து கோபுரத்துல வைக்கும், அதுதான் கிருபை. ஆமேன். இவன் ஒண்ணுத்துக்கே ஆக மாட்டான் நீங்க முத்திர குத்துன ஒருவனை உங்க கண்ணு முன்னாடி ராஜா மாதிரி வாழ வைக்கும், அதுதான் கிருபை. ஆமேன். முடியவே முடியாது, சாத்தியமே இல்லை, இவன் எல்லாம் திருந்த மாட்டான், இந்த வாழ்க்கையெல்லாம் மாறாதுன்னு நினைக்கிற ஒருத்தனை மாற்றி ஆமேன் அவனை ஆசீர்வாதமாக்கி உள்ளவன் எவனோ அவனை வெட்கப்படுத்த வைக்கிறது தான் கிருபை. ஆமேன்.
கவனிக்கிறீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும், நான் 4 டிகிரி முடிச்சிட்டேன், நான் செக்குலரில் 4 டிகிரி, பைபிள் காலேஜில் 4 டிகிரி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற உங்கள் மத்தியில் ஒன்றுமே தெரியாத ஒருத்தனை கொண்டு வந்து ஊழியம் செய்ய வைத்து, அவனை கொண்டு அவளை கொண்டு ஊழியம் செய்ய வைத்து, ஆமேன், பிரசங்கம் பண்ண வைத்து, ஆமேன், அவனை கொண்டு அவளை கொண்டு அநேக குடும்பங்களை ரட்சித்து மாற்றி, அவர்களை கொண்டு மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பி, அவர்களை கொண்டு பல சபைகளை ஸ்தாபிக்க வைக்குது பாருங்க. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. இந்த கிருபை இருந்தா போதும். பெரிய டிகிரி அதெல்லாம் நல்லது, எதையுமே குறைச்சி பேசுறதுக்கு இங்க நான் வரல, படிப்பையோ எதையுமே குறைச்சி பேச வரல. ஆனா கிருபையை புரிஞ்சிட்டீங்கன்னா போதும், கிருபையை புரிந்து கொண்டா போதும். ஆமேன். அதாவது எந்த மனுஷனையும் வாழ வைக்கிறதான் கிருபை, எந்த மனுஷனையும் பெரியவன் ஆக்குவதுதான் கிருபை, எந்த மனுஷனையும் மாற்றக்கூடியதான் கிருபை. ஆமேன். எந்த சூழ்நிலையும் ஆமேன் வெற்றியாய் ஆக்கி தருவதுதான் என்னது? கிருபை. அது இருந்தா போதும், அதை புரிந்து கொண்டா போதுங்க. ஆமேன். நம்ம வாழ்க்கை நிச்சயமாக எங்கேயோ எப்படியோ ஆமேன் ஆசீர்வாதமாக, எப்படி ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு பலன் கொண்டானோ, பலனை அடைந்தானோ, எப்படி சாலமோன் உலகத்தில் உள்ள எல்லாரை விட ஞானவானாக ஐஸ்வர்யவானாக இருந்தானோ, ஆமேன், எப்படி மீனை பிடித்து கொண்டிருந்த இவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று விளக்கப்பட்ட பேதுரு மனிதர்களை பிடிக்கிறவனாக மாறி போனானோ, ஆமேன், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறது, எனக்கு உண்டாக்க ஆயத்தமாக இருக்கிறது. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறது. அதுதான் கிருபை. ஆமேன். அதான் என்னது? இன்னும் இந்த கிருபையை பத்தி சொல்லணும்னா, என் வாழ்க்கையை நானே கெடுத்து போட்டு, நானே கொட்டிச்சவராக்கி, நானே ஒண்ணுமில்லாமல் போய் அடி பாதாளத்துக்கு போய் எல்லாம் இக்கட்டு, எல்லா கேவலமும் எல்லா அவமானமும் பட்டு ஒண்ணுமே இல்லை, இனி நான் வாழவே தகுதி இல்லைன்னு சொல்ற ஒருத்தனை கொண்டு வந்து அவனைத்தான் முக்கியமான ஆளாக்கி, அவ வாயினாலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வச்சு அவனை ஒரு பெரிய மனுஷனா ஆக்கி காட்ட யாரால முடியும்? கிருபையினால முடியும். அதுக்கு பேர் தான் கிருபை. அதுக்கு உதாரணமா பைபிள்ல நிறைய பேர் இருக்காங்க, இந்த வாழ்க்கையில இருக்காங்க. அந்த கிருபைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துட்டா போதும், அர்ப்பணிச்சுட்டா போதும். நிறைய பேருக்கு அந்த கிருபை ஆனா புரியாது. நான் யாரு தெரியும்ல அப்படி இருப்பாங்க. ஆமேன். ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. கிருபையை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா.